நம்ம வாசித்தோம். எபிரேயர் 11:1 நம்ம வாசிக்க கேட்டோம். விசுவாசம், வாட் இஸ் ஃபெய்த், விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி. விசுவாசம் தமிழ்ல வாசிக்கலாம். அதை நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லலாம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் போட்டிருக்கு. ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார் அப்படின்னு போட்டிருக்கு. சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு பொருள் அப்படின்னு சொல்றோம். அது எப்படின்னா விசுவாசம் ஒரு பொருளா இங்க மாற்றப்பட்டிருக்கிறது இந்த ஆங்கில வேதாகமத்துல. ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் திங்ஸ் ஹோப்டு ஃபார் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா நாம ஒரு பொருளாக நாம நினைத்துக் கொள்ளணும். எப்போ ஒரு ஒரு வீடு வாங்குறோம், அந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா எது முக்கியம்? ஒரு வீட்டு பத்திரம் முக்கியம். மூலப்பத்திரம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த வீட்டோட மொத்த எல்லா டீட்டெயில்ஸும் அதுல இருக்கும், மூலப்பத்திரம். அந்த மூலப்பத்திரம் அந்த வீடை வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு அது நமக்கு மிக முக்கியமான ஒரு தஸ்தாவேஜா இருக்குது. அதை பணத்தை செலுத்தி கிரயம் செலுத்தி அந்த அந்த நீங்க என்ன கொடுத்து வாங்கினாலும், நீங்க ப்ராப்பர்ட்டியை போய் பொசிஷன் எடுத்தாலும் உங்களை மாற்றக்கூடிய ஒரு ஒரு முடிவு பெறாது. அந்த பத்திரம் உங்க பேர்ல பேர் எழுதப்பட்ட அந்த சேல் டீடு அது கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது முழுமை பெறும். அது மாதிரிதான் இந்த விசுவாசம் ஒரு சப்ஸ்டன்ஸ். விசுவாசம் ஒரு சேல் டீடாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாதான் அப்படியேப்பட்ட அந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அப்படியேப்பட்ட விசுவாசம் வைத்திருக்கும் போது மாத்திரம்தான் நம்ம காரியங்கள்ல கடந்து செல்ல முடியும். நமக்கு பேர் என்ன? நம்ம திருச்சபை நமக்கு என்ன பேர்? விசுவாசிகள். நம்மளுடைய பேர் பிலீவர்ஸ், விசுவாசிகள்னு சொல்றோம். எப்படின்னா இப்ப இந்த வருஷம் நிறைய சாட்சிகளை கேட்டோம். எல்லாருக்கும் நிறைய நிறைய குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது. நிறைய பேருக்கு வீடு கிடைச்சிருக்குது, வீடு கட்டியிருக்காங்க. நிறைய பேர் மார்க் எடுத்திருக்காங்க. நல்லா படிக்காத பையன் நல்லா படிச்சு நல்ல 420 மார்க் எடுத்திருக்கான். இதெல்லாம் நிறைய பிளஸிங்ஸ், நிறைய ஆசீர்வாதங்கள், நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்குது. ஸோ குட் ஹேப்பனிங்ஸ். சில பேருக்கு இது பெருக்கத்தின் ஆண்டால் சொல்லலாம். நான் வீடு கட்டியிருக்கோம், நிறைய வந்திருக்குது, நிறைய பொருள் வந்திருக்குது, நிறைய செல்வம் வந்திருக்குது, குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கு. இதெல்லாம் பெருக்கத்தின் ஆண்டுன்னு சொல்லலாம். அதே கொஞ்சம் பேருக்கு ஒரு நெருக்கத்தின் ஆண்டாவும் இருக்கும். சில பேருக்கு நஷ்டப்பட்டிருப்பாங்க, சில உடைமைகளை இழந்திருப்பாங்க, சில முக்கியமானவங்களை சாகப்படுத்திருப்பாங்க, சில பேர் துக்கத்தில் இருந்திருப்பாங்க, சில ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கும். ஸோ இப்போ நாம எல்லாம் இப்போ என்ஜாய் பண்றோம், ஜாய்ஃபுல்லா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம். நமக்கு நம்மளுடைய கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்மளை பகிர்ந்து கொள்கிறோம். சில பேர் காயப்பட்டு துக்கப்பட்டு மாதிரி ஃபெயிலியர்ஸ் அடைஞ்சு நிறைய காரியங்கள் அப்படி இருப்பாங்களா, அவங்க நம்ம இங்க அந்த சந்தோஷத்துல கலந்து கொள்ள முடியுமா, ஒரு உளமாற கலந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அது ஒரு பெரிய கொஸ்டின் தான் இருக்கலாம். ஆனா விசுவாசிகளாகிய நாம வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன், எந்த விதமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஆங்கர் இயேசு கிறிஸ்துவா தான் இருக்கணும். ஆமென். அதை பற்றி கொண்டு இருக்கும்போது மாத்திரம்தான் நாம தாழ்விலும் உயர்விலும் தாழ்விலும் வறுமையிலும் பெருமையிலும் நல்ல ஆசீர்வாதத்திலும் நாம கர்த்தருக்கு நாம விசுவாசமா நிக்க முடியும், விசுவாசம் நிக்க முடியும். ஒரு ஓனர் ஆஃப் த கம்பெனி என்ன சொன்னாரு, அந்த இயர் எண்ட் முடிவுல அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த வருஷம் எனக்கு இத்தனை கோடி எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவங்க எல்லா எம்ப்ளாயிஸ் எல்லாம் கூட நல்ல பெரிய விருந்து கொடுத்து அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா செக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உற்சாகப்படுத்துறாரு. எல்லாரும் உடனே ஹைஃபை கொடுத்துட்டு எல்லாரும் எம்ப்ளாயிஸ் எல்லாம் உற்சாகமாகறாங்க. உற்சாகமானதுக்கு அப்புறம் அவரு திரும்ப கண்டினியூ பண்றாரு. அந்த ஓனர் ஆஃப் த கம்பெனி எம்டி சொல்றாரு, இந்த செக் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், ஆனா அதுல என் சைன் இருக்காது. இதே மாதிரி தொடர்ந்து அடுத்த வருஷம் நீங்க இதை கம்ப்ளீட்டா இந்த அளவுக்கு நீங்க லாபத்தை கொடுத்தீங்கன்னா முடிவுல இந்த செக்கை நான் சைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு, ஆனா சைன் இல்லை. ஆனா சொன்னாரு, தொடர்ந்து நீங்க கண்டினியூஸா இந்த வருடம் முழுவதும் திரும்ப அடுத்த வருடமும் கண்டினியூஸா நீங்க இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, இவ்வளவு வருமானத்தை கொடுத்து இவ்வளவு லாபத்தை கொடுத்தீங்கன்னா then I will sign the check அப்படின்னு. அப்ப we have to wait for that, we have to work for that.
விசுவாசம்ங்கிறது வெறும் விசுவாசத்துல மாத்திரம் நாம அந்த கனிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. we have to work for that. அந்த ஒர்க்கும் விசுவாசமும் சேர்ந்தது தான் பிளஸிங். அப்பதான் அது நிலைநிற்கும். யோபோட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்து வாசிக்கலாம். ரெண்டாவது யோபுல 2 பார்த்தீங்கன்னா அவரு எல்லாத்தையும் இழந்துடுறாரு. ஒரு செகண்ட், யோபு 2 எடுத்து வாசிங்க. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படின்னு சொல்றாரு. அதாவது பெஸ்ட் கமெண்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஹோம் அப்படிம்பாங்க. நல்ல இப்ப பிரதர் சொன்னாரு, நம்ம ஏனோக் பிரதர் வந்து இதை மாதிரி வீட்டில் சொல்றாங்க அப்படி இப்படின்ட்டு. நமக்கு நல்ல கமெண்ட்ஸ் வந்து எங்கேருந்து வரும்னாக்கா வீட்டுல இருந்து தான் வரும். அவர் வந்து விசுவாசத்தின் யோபு வந்து ஒரு பெரிய அவ்வளோ பிளஸிங் ஆசீர்வாதம் நிற்கவர். அவர் எல்லாத்தையும் 1 by 1 எல்லாத்தையும் இழந்துடுறாரு. கம்ப்ளீட்லி லாஸ். அவருடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுடுச்சு. மனைவி, பிள்ளைகள், சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. இழந்து கடைசியில அவர் வந்து இன்னும் அந்த உறுதியில் இருக்கிறாரு, விசுவாசத்துல உறுதியில் இருக்கிறாரு. அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க, வாசிக்கலாம். அப்படின்னு சொந்த மனைவி சரீரமாகிய சரீரத்துல பாதியாக இருக்கிற மனைவி சொல்ற எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கும். அப்ப விசுவாசத்துல வாழ்றது, விசுவாசத்துல நீடித்து ஜெயித்து வாழ்றதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமான ஒரு வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு பலன் தருகிறார். யோபு கொடுத்த அதே விசுவாசம் நமக்கும் வரணும். அப்படியாப்பட்ட அந்த மாதிரி காலகட்டங்களிலும் அந்த மாதிரி சூழ்நிலையிலும் நாம கடவுளுக்கு நன்றி சொல்லுவர்களாக நாம இருக்க முடியுமா, நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ந்து நாம வாசிக்கலாம். இந்த ஃபெய்த், நம்ம இந்த ஃபெய்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது அது வந்து ஒரு பொருளாக அது உச்சரிக்கப்படுகிறது. அது 11:6 கூட வாசிக்கலாம். ஆமா, அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது விசுவாசம், அதாவது இம்பாசிபிள் டு ப்ளீஸ் ஹிம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தயவுசெய்து மன்னிச்சுங்க, நான் வந்து இந்த இங்கிலீஷ் பைபிள் தான் ரெஃபர் பண்றேன். அதனால கொஞ்சம் எனக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறதுக்காக இல்லை, அதை நான் படிச்சு அப்படியே ப்ராக்டிஸ் பண்றதுனால நான் அதை ஃபாலோ பண்றேன். கொஞ்சம் எனக்காக பொறுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்றாரு. ஃபெய்த் வந்து விசுவாசம் வந்து 2 சைடு சொல்லலாம். இட் ஹேஸ் போத் 2 sides. ஒரு சைடு என்னன்னாக்கா இன்டலெக்ட், நமக்கு வந்து புத்தியில வந்து ஃபெய்த், அந்த கன்விக்ஷன் வரணும். விசுவாசம் அப்படிங்கிறது புத்தியில வரணும். அது ஒன் சைடு. அதுக்கப்புறம் அதர் சைடு பார்த்தீங்கன்னா வாலிஷ்னல் சரண்டர். நம்ம வந்து அந்த ஆவியில வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கறது வந்து சரண்டர் பண்றது வந்து அது வந்து விசுவாசத்தினுடைய அனதர் பகுதி. அது இன்னொரு சைடு. அது அப்பதான் வந்து இந்த 2 பகுதியும் ஒன்னா இருக்கும்போது மட்டும்தான் விசுவாசத்துல நாம பயணிக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஜான் 20:28 வாசிக்கலாம். யோவான் 20:28 ஒரு சின்ன இன்சிடென்ட். ஆமென். அதாவது நாம காண்கிறத விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிகளாகிய நாம வந்து காணாததை விசுவாசிக்கணும். வாட் வி see in the surroundings, அது வந்து ஒரு விசுவாசம் இல்லை. நமக்கு அதை காணாததை இல்லாததை விசுவாசிக்கிறதா நமக்கு விசுவாசம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய விசுவாசம். அதுல வந்து 2 சைடு. ஒன்று வந்து இன்டலெக்சுவலா நாம விசுவாசத்துல மைண்டுக்குள்ள வச்சிருக்கணும். ஒன்று வந்து நாம வந்து அறிக்கை பண்ணணும். அதுதான் தோமா வந்து அறிக்கை பண்றாரு, என்னை வந்து சரண்டர் பண்ணிடுறாரு. என்ன தேவனே, என் தேவனே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து என்னை கண்டு விசுவாசிக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபெய்த் வந்து ஒரு பாரடாக்சிக்கல் சொல்றாங்க. அப்படின்னா அது வந்து எப்படின்னாக்கா ஒரு விசுவாசம் வந்து ஒரு முரண்பாடான காரியத்தை சொல்லக்கூடியது.
எப்படி சொல்றதுனாக்கா பியாண்ட் அவர் ரீசன், நம்மளுடைய அறிவுக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டது. பியாண்ட் அவர் திங்கிங், பேரடாக்சிக்கல் அப்படின்னா முரண்பாடானது. சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் நமக்கு அதுக்கு வந்து சாதகமா இருக்காது, அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கும். பட் திங்ஸ் வில் ஹேப்பன். நம்மளுக்கு அது விசுவாசிக்கிறவங்களுக்கு அது நேர்மையா நடக்கும், நல்லதான் நடக்கும். அதுதான் முரண்பாடான காரியம். பியாண்ட் அவர் திங்கிங், பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுடைய அறிவுக்கு எட்டாதது, நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய காரியங்கள், அந்த விசுவாசத்தால் பெறக்கூடிய காரியங்களை வந்து நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 16:25 கூட வாசிக்கலாம். அப்போ ஒரு நிகழ்வு நடக்குது. பவுலும் சீலாவும் கொண்டு போய் ஜெயில பிடிச்சு போட்டுறாங்க. பாருங்க எந்த கண்டிஷன்ல அவங்க துதித்து பாடுறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை வாசிக்கலாம். 24 இருந்து வாசிங்க, முன்னாடி இருந்து வாசிங்க. அதுக்கு முன்னாடி உள்ள 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாசிங்க. அவங்கள வஸ்திரங்களை உரிச்சிட்டாங்க, தோலை உரிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சு சிறைச்சாலைக்குள்ள போட்டிருக்காங்க. அநேகர் அடிச்சு போட்டு கை கால்லாம் கட்டி தொழுவதுல போட்டு கட்டிட்டாங்க. காவலருக்கும் கார்டும் வச்சாச்சு. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து, இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளால துதித்து பாட முடியுமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை, இதுதான் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், பியாண்ட் அவர் சர்க்கம்ஸ்டன்சஸ், பியாண்ட் அவர் ரீசன். இதுக்கு வந்து உடனே இதுதான் விசுவாசம். பவுலும் சீலாவும் பண்ற அந்த காரியம் இன்னைக்கு உடனே நம்ம போலீஸ் ஃபோன் பண்றோம், அங்க ஃபோன் பண்றோம், எங்க ஃபோன் பண்றோம். நம்ம தாக்கப்பட்டுட்டாக்கா நமக்கு எல்லாரும் வாட்ஸ்அப்ல போட்டு எல்லாரையும் கூட்டத்தை சேர்க்கிறோம். பட் அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க, அதை வாசிக்கலாம். இதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். நாம வந்து செய்யறத நம்ம செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் செய்ய வேண்டிய பாட்டை அவரு அபரிவிதமா செய்வார். which nobody can understand. அவர் செய்யக்கூடிய காரியத்தை யாராலையும் ஆராய்ந்து அறிய முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். ஓடி போயிட்டான்னு சொல்லி கத்தி எடுத்து கொலை பண்ண, சூசைட் பண்ண பாக்குறான். ஏன்னா அந்த ரோம அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி காவல்ல வச்சிருக்கிற காடு தப்பிச்சுட்டான்னாக்கா அவனுக்கு தூக்கு தண்டனை தான். அவனுக்கு வந்து இப்படியாப்பட்ட தண்டனை கூட அவனே தன்னை சூசைட் பண்ண பாக்குறான். கெடுதி ஒண்ணும் பண்ணாதே அப்படின்னு சொன்னா, அங்கதான் இருக்கேன், நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வெளிப்படுத்த. இப்படியாப்பட்ட ஒரு விசுவாச வீரன் தான் பவுலும் சீலாவும். இப்படியாப்பட்ட இது மாதிரி காரியங்களை தான் நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஒரு சில வேத வசனங்கள் வேதத்திலிருந்து நாம வாசித்து நம்ம அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்தை, அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை நாம பெற்றுக்கொள்ளும்படி இந்த காலங்களில் நம்ம தியானிப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா அவங்க வந்து அந்த ட்ரிபுலேஷன்ஸ்ல காடை வந்து குளோரிஃபை பண்றாங்க. ரோமர் 5:3 கூட வாசிக்கலாம். ஆமா, உபத்திரவத்துல நாம வந்து மேன்மை பாராட்டணும். அந்த உபத்திரவம் வரும்போது நாம மறுதளிச்சுட்டு போயிடக்கூடாது. நிறைய காரியங்கள் வந்து மறுதளித்தவங்களையும் பைபிள்ல இருக்கு நிறைய காரியங்கள். அதையும் நாம தியானிப்போம். பிலிப்பியர் 1:12 கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:12. அதாவது என்ன சொல்றாரு, இதெல்லாம் காரியங்கள் எல்லாம் வந்து கடைசியில சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. அதுதான் அவருடைய மோட்டோவா இருக்கு. நாம வந்து இன்னைக்கு விசுவாசிகளாகி இன்னைக்கு வந்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை நோக்கி நாம
காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது சொல்லும் பொழுது நமக்கு ஏற்படுகிற சில இன்னல்கள் இடையூறுகளை நாம கடந்து போக சுவிசேஷம் வந்து அப்படி போக முடியும். இன்னைக்கு வந்து இந்த ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நெருக்கங்களை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஓடிக்கொள்ளான்னு நிறைய ஊழியக்காரங்க நினைப்பாங்க. ஆனா அதன் மத்தியிலும் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஜெயவாளியா இருக்க முடியும். ஃபெய்த் வந்து இன்னும் சொல்லுது, விசுவாசம் வந்து நமக்கு பார்ன் நேச்சரா வராது. விசுவாசம் வந்து நமக்கு வந்து அப்படியே பிறக்கும்போது நம்ம விசுவாசியா பிறக்கிறது கிடையாது. அது எப்படி வருதுன்னா பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். நம்ம அதை கேட்கறதுனால தான் அந்த விசுவாசம் நமக்குள்ள வளர்க்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், ரோமர் 10:17 கூட வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. ஓகே, விசுவாசத்தை நம்ம பெருக்கணும்னா நம்ம வேர்ட் ஆஃப் காடை அதிகமா நாம தியானிக்கணும். அதிகமான வசனத்தை அதிகமான காரியங்களை நாம வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த வேர்ட் ஆஃப் காட் நமக்குள்ள கிரியேட் செய்து நமக்கு அந்த விசுவாச உறுதித்தன்மையை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். இல்லைன்னா God created everything by word, by simple word. வார்த்தையினால் ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். Let there be light அப்படிங்கிறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறாரு. He command by his word everything is created. எல்லாம் கிரியேட் பண்றாரு. He command மூலமா தான் எல்லாம். அந்த word is God. God வேற கிடையாது, வேர்டு கிடையாது, வேற கிடையாது. God is the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தையே தேவன். God is the God அப்படின்னு படிக்கிறோம். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஸோ அந்த வார்த்தையை நம்ம அதிகமாக தியானிக்க ஆண்டவர் நமக்குள்ள அப்படியேப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொடுப்பார். நம்ம விசுவாசிகளா நம்ம சும்மா டைட்டில் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு போனால் நமக்குள்ள போராட்டம் வரும்போது நாம விலகி ஓடிடுவோம். நிறைய வேதத்துல நிறைய பார்க்குறோம். ஸோ விசுவாசத்துல நாம நிறைய வேர்ட் ஆஃப் காட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த விசுவாச உறுதி நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம், இது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, விசுவாசத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம். எபேசியர் 6:16 வாசிக்கலாம். 6:16. எஸ், யா. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக இருங்கள் அப்படின்னு. விசுவாசம் வந்து நமக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு அது வந்து விசுவாசம் தான் ஒரு ஆர்மர். என்ன சொல்றாங்க, அந்த ஆர்மர் ஆஃப் காட்னு சொல்றோம்ல, என்ன சொல்றோம் தமிழ்ல, விசுவாசத்தோட அந்த ஆர்மர் ஆஃப் காட் என்ன சொல்றோம் தமிழ்ல, ஆர்மர் ஆஃப் காட், கேடயம். அந்த கேடயம் பாத்தீங்களா, ஒரு வார்ஃபேர் நடக்குது, அந்த வார்ஃபேர்ல அந்த கேடயத்தை வச்சுதான் எதிரியை வந்து சோல்ஜர்ஸ் வந்து முன்னேற முடியும், அடிக்க முடியும். ஸோ அந்த விசுவாசம் தான் நமக்கு நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கையில அதுதான் நமக்கு கேடயமா இருக்க முடியும். இந்த விசுவாசத்தால என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படுது, அதனுடைய ஏன் நமக்கு அது விசுவாசம் முக்கியமா இருக்குது, அதனுடைய ஒண்ணு வாசிக்கலாம். we have saved by our faith. நாம விசுவாசத்தினால் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். யோவான் 3:36 சொல்லுகிறது, வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் குமாரனத்தில் விசுவாசமா இருக்கிறவன் தான் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். விசுவாசியாதவன் ஜீவனை அவனுக்கு ஜீவன் இல்லை அப்படிங்கிறாரு. போறோம் சிஸ்டர், போறோம். அடுத்தது வாசிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நாம ஜெயாலியா வாழ்றதுக்கு விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. நம்ம ஜெய கிறிஸ்தவர்களாக வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு விசுவாசம் ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்குது. 1 யோவான் 5:4 வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் இல்லாம நாம உலகத்துல வாழ்ந்து ஜெயிக்க முடியாது. நமக்கு எல்லாம் நம்ம ஒர்க் பண்ற இடத்துல, நமக்கு போற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல,
நமக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு எதிராளிகள், கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிஞ்ச, பிகாஸ் நம்ம கிறிஸ்துவ இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம், நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஆண்டவர் வந்து நமக்கு போராட்டம்லாம் இல்லை, நம்ம ரொம்ப ஜாலி வாழ்க்கை, நமக்கு எல்லாம் ஆசீர்வாதம் தான் அப்படின்லாம் சொல்லலை. ஆசீர்வாதம் உண்டு, ஆனா போராட்டங்களும் உண்டு. ஆனா போராட்டங்கள் நிலைநிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த ஜெயத்தை கொடுக்கிறார். நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அடுத்து இதெல்லாம் விசுவாசம் இருந்தாதான் இந்த காரியங்கள் நடக்கும். அதனாலதான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் வந்து தேவைகள். ஒரு விசுவாசிக்கு இதெல்லாம் தேவை. அடுத்து வாசிக்கலாம், யூ cannot please God without faith. தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இல்லைங்களா? நம்ம வாசித்தோம் அதே 11 எபிரேயர் 11:6 நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? கூடாத காரியம் அப்படின்னு சொல்லு. அதனால தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூட அந்த விசுவாசம் இருக்கிறதுனாலதான் நாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா யூ cannot pray. நம்மளால ஜெபம் கூட பண்ண முடியாது, விசுவாசம் நம்மளால பிரேயர் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எப்படி பாத்தீங்கன்னாக்கா யூ cannot pray without faith. எடுத்து வாசிக்கலாம், யாக்கோப்பு 1:6 கூட வாசிக்கலாம். நம்ம விசுவாசத்தினாலதான் நம்ம கேட்க முடியும். ஆண்டவர்கிட்ட விசுவாசத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த பிரேயர் பண்ணும்போது கூட நமக்கு விசுவாசத்தோட பிரேயர் பண்ணணும். ஒரு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஜப ஏதாவது மழை வரதுக்காக ஒரு பெரிய ஜபக்கூட்டம் நடத்தினாங்களாம். ஒரே ஒரு பையன் மட்டும்தான் குடையோட வந்தான். அப்படின்னா அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சு. மற்ற அத்தனை பேரும் பெரிய பெரிய ஜெயிண்ட்லாம் வந்தாங்க. ஆனா மழைக்காக ஜெபம் பண்ண போறோம், கண்டிப்பா மழை வரும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அந்த சிறு பையன்கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, நிறைய கேள்விப்பட்டுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம விசுவாசம் இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. யூ cannot have joy without faith. விசுவாசம் இல்லாம நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்லுது. அதுக்கு வாசிக்கலாம் 1 பேதுரு 1:8 வாசிக்கலாம். நிறைய வசனத்தை தான் சொல்ல போறேன், தயவுசெய்து வசனத்தை படிச்சிருங்க. ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த ஆத்ம ரட்சிப்பு வந்து இந்த விசுவாசம் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. You are justified by faith, not by works. கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிறோம் 2:16 பவுல் சொல்றாரு இல்லைங்களா? வாசிக்கலாம். ஆமா ஆமா நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனால ஒருத்தன் நீதிமான் ஆக முடியாது, விசுவாசனால்தான் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதுலதான் நிறைய we have been saved by grace through faith. விசுவாசம் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இல்லைங்களா? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம ரட்சிக்கப்படுறோம். அதுதான் we have been saved by grace through faith. விசுவாசத்தினால் நாம நீதிமானாக்கப்படுகிறோம், கிரியையினால் அல்ல. பெர்ஃபார்மன்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா we will fail. டெஃபினெட்லி நாம வந்து தோல்வி அடைஞ்சிருவோம். நம்ம நல்ல காரியங்களை செய்து நன்மைகளை செய்து நம்ம நிறைய சேரிட்டி நிறைய காரியங்களை செய்தா மாத்திரம் அதுவும் செய்யணும். பட் அதை மாத்திரம் போயிட்டு அதே ட்ராக்ல போயிட்டு இருந்தோம்னா விசுவாசம் இல்லாமல் நிறைய நம்மளை காட்டிலும் நான் கிறிஸ்டியன்ஸ் வந்து நிறைய காரியங்கள் நல்லது செய்யறாங்க, நிறைய நன்மைகளான காரியங்களை செய்யறாங்க. தே ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ். அந்த ராம்ஜின்னு சொல்லி ஒருத்தர் வந்து 500 கோடி வந்து சிஎம்சி இதுக்கு கொடுத்துருக்காரு. சிஎம்சி வெள்ளூர் சிஎம்சிக்கு அவங்க அறக்கட்டளைக்கு 500 கோடி ரூபாய் செக் கொடுத்துருக்காரு. ஒரு ஹிந்து சாமியார் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் இப்படி ஒரு ஹிந்துவாக இருக்கிறீங்க, ஒரு ஹிந்து சாமியாராக இருக்கிறீங்க, நீங்கள் போய் ஒரு கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன் வெள்ளூருக்கு போயிட்டு 500 crores கொடுத்துருக்கீங்களே எப்படின்னு கேட்கும்போது அவர் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லி 5 வட மாநிலங்களை பார்த்து சொல்லியிருக்காரு. அந்த வட மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைபல் ஏரியாஸில் போய்
பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய எம்டி எம்எஸ் சர்ஜன்ஸ் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் போய் ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணி கோவிட் டயத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்காங்க. அதன் மூலமா அத்தனை பேர் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவங்கள மாற்றப்பட்டிருக்குது. நிறைய எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் செய்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த சாமியார் போயிட்டு அந்த ஹிந்து அவர் போய் அந்த யார் செஞ்சுருக்காங்க யார் பண்ணியிருக்காங்கன்னு அதை செக் பண்ணும்போது கடைசியாக வந்தது எங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎம்சி வெள்ளூர்னு பார்த்துட்டு உடனே அவங்கள கூப்பிட்டு 500 crores அவார்டு வந்து செக் கொடுத்தாங்க. அது மாதிரி நிறைய காரியங்களை நான் கிறிஸ்டியன் செய்கிறாங்க. அதனால மாத்திரம் நாம அந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு நாம போயிட முடியாது. அது பண்ணாக்கா நம்ம ரட்சிக்கப்பட்டுற முடியாது. இதெல்லாமே இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு காரியங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை கூட நாம தியானிக்கலாம். மத்தேயு 14 28 33 28 33 வரைக்கும் வாசிக்கலாம். ஒன்று ஒன்றா வாசிக்கலாம் சிஸ்டர், ஒன்று ஒன்றா வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும், இதை பேதுரு ஒரு இம்பாசிபிள் திங்கை செய்ய விரும்புகிறார். பேதுரு நல்ல காரியம்தான். கடல் மேல் யார் நடந்தது? இல்லை, இயேசு கிறிஸ்து நடந்தாரு, அதுக்கப்புறம் பேதுரு நடக்கிறாரு. அது சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்தாரு, அதுக்கப்புறம் பேதுரு நடக்கிறாரு. அவருடைய விசுவாசம் பெரியது. அவர் நடந்துட்டாரு. ஆனால் பாருங்க அவருக்கு என்ன நடக்குது இடையில. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிட்டில் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுது. இந்த விசுவாசத்துல 3 விதமா சொல்றாங்க. லிட்டில் ஃபெய்த், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்ச விசுவாசம், அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வாசிக்கலாம். லிட்டில் ஃபெய்த் குறைஞ்ச விசுவாசம் உள்ள அந்த பேதுருவை பார்த்து நம்ம தியானிக்கலாம், அதை வாசிக்கலாம். இல்லை, அதுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிங்க. 20 கட்டளையிடும்ங்கிறாரு. உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வா அப்படிங்கிறாரு, கம் அப்படிங்கிறாரு. ஏற்கொண்டு பாருங்க. அப்ப நடக்க ஆரம்பிச்சுட்டான், நடக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அவன் ஓகே நடந்துட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டன்ஸை பார்க்குறான், சரௌண்டிங்ஸ். திடீர்னு பாத்தீங்கன்னா காற்று ரொம்ப பலமா வீசுது. அப்ப என்ன ஆகுது? காற்று பலமா வீசுறதை கண்டு என்ன பயம் வந்துருச்சு. அப்ப அவனுக்கு இன்டலெக்சுவல் அவன் மைண்ட்ல பயம் வந்துருச்சு. அந்த பயம் அவன் என்ன ஆகும்? கடல் மேல தண்ணியில மேல நடந்தா என்ன ஆகும்? மூழ்கிடுவான். அந்த பயம் அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்றான், மூழ்கிடுவான். அப்படி மூழ்கிடுறான். அப்ப அவனுக்குள்ள அந்த கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குது. அதான் அங்க அந்த லிட்டில் ஃபெய்த், கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குது. அவன் நடந்துறான், ஆண்டவர் வர சொல்லிட்டாரு, ஆண்டவர் இருக்கிறாரு, நம்மளை அந்த கண்டினியூ பண்ண முடியல. he started well and failed in between. இடையில மூழ்கி போயிடுறான், மூழ்கிட்டான். அப்ப ஆண்டவர் திரும்ப என்ன பண்றான்? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சரௌண்டிங்ஸை பார்க்குறோம். நம்மளும் விசுவாச வாழ்க்கையில ஓடுறோம், விசுவாச ஓட்டத்துல ஓடுறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அடிச்சிடும் நமக்கு, ஒரு ஒரு ஹாப்பனிங்ஸ். அதாவது அவர் ஹாப்பினஸ் டஸ் நாட் ரிலே ஆன் அவர் ஹாப்பனிங்ஸ் அப்படிம்பாங்க. உங்களுடைய ஹாப்பினஸ் ஹாப்பனிங்ஸை வச்சு இருக்கக்கூடாது. நம்மளுடைய சந்தோஷம் நல்லதா நடந்தால் நமக்கு சந்தோஷம், கெட்டதா நடந்தால் நமக்கு சோகம் அப்படிங்கிறத வச்சு நம்ம விசுவாச வாழ்க்கையில் வாழ முடியாது. அவர் ஹாப்பனிங் ஷுட் நாட் டிசைட் யுவர் ஹாப்பினஸ். என்ன நடந்தாலும் ஹாப்பியா இருக்க அப்படிதான் இதுல பவுல் பிலிப்பியர்ல சொல்லும்போது சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் அப்படிங்கிறாரு. பி ஹாப்பி ஆல்வேஸ் அப்படிங்கிறாரு. அவர் எந்த தருணத்துல அப்படி சொல்றாரு? அந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதும்போது அவர் he was in prison. அப்ப இதுல இருக்கார், ஜெயிலுக்குள்ள இருக்கிறார், பல வேதனைகள்ல பட்டுக்கிட்டு இருக்கார். அந்த காலகட்டங்கள்ல அவரு அந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதும்போது அந்த சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. எப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. வாசிக்கலாம் இதை. கையை நீட்டுறாரு, மூழ்கிறான். அப்ப என்ன பண்றாரு? ஆண்டவரே ஆண்டவரே, then he started praying, பிரேயர் பண்றாரு. ஆண்டவரே ஆண்டவரே சேவ் மீ அப்படிங்கிறாரு. தென் கையை நீட்டுறாரு, பிடித்து தூக்குறாரு. உடனே ஆமா அவர் நடந்து திரும்ப படைக்கு வந்துடுறாரு. அந்த கண்டினியூட்டி கிடைச்சிருது. டிஸ்கனெக்ட் ஆயிடுறாரு.
ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள அந்த தொடர்புல டிஸ்கனெக்ட் ஆகிடுறாரு. கையை நீட்டினோட இஸ் கெட் கனெக்டட் அகெயின். அந்த கையை பிடிச்சிட்டு உடனே அவருக்கு விசுவாசம் உயிர் பெற்றுச்சு. ஸ்டார்டட் வாக்கிங் ஆன் த வாட்டர். மேலே நடந்து ஆண்டவர்கிட்ட போய் படகுல போயிடுறாரு. இதுதான் பேதுருவோட வாழ்க்கை நடந்த அந்த லிட்டில் ஃபெய்த், கொஞ்சம் விசுவாசம். இது எல்லாரும் நடக்கக்கூடியதுதான். நமக்கும் நிறைய காரியங்கள்ல இந்த இந்த விசுவாச வாழ்க்கையில, இந்த விசுவாச ஓட்டத்துல நம்மளும் நிறைய ஃபெயிலியரை சந்திக்கிறோம். என்னடா அப்படின்னு கோவம் வந்துடுது, டக்குன்னு விருத்து போயிடும். பல சூழ்நிலைகள் நம்ம ஆனால் ப்ரேயர் பண்ணி திரும்ப அகெயின் வி கோ டு காட், ஜெபம் பண்றோம், அறிக்கையிடுறோம், ரீகன்சைல் ஆகிடுறோம். அப்போ திரும்ப வி கெட் கனெக்டட் டு த லார்ட். நமக்கும் இந்த போராட்டங்கள் உண்டு. அப்படியேப்பட்ட ஜெயின்ட்டு இவ்வளோ பெரிய விசுவாசிகள், இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள், பவுல், இந்த காரியங்கள், இவங்களுக்கு எல்லாமே இந்த காரியங்கள் நமக்கும் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் நமக்கும் உண்டு. ஆனால் நாம விசுவாசத்தை சோர்ந்து போயிடக்கூடாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தையும் நாம சோர்ந்து விடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இதுக்கெல்லாம் அதுக்கு இந்த காரியங்களுக்காக நம்ம இந்த காரியங்களை நம்ம எழுதப்பட்டிருக்குது. அதுக்காக நம்ம தியானிக்கிறோம். கடைசி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரை தூக்கி எடுத்துறாரு. இன்னும் கூட வாசிக்கலாம். அதே பேதுரு ஒரு காலகட்டத்தில் என்னவா மாறுறாரு, லூக்கா 22:54 வாசிக்கலாம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுரு தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவில் நெருப்பை மூட்டி. இந்த காரியங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. முத வசனங்களை படிக்கும் பொழுது ஆண்டவர் கல்வாரி மலை இதுக்கு போறாரு. அப்ப பாடுகளுக்கு போகும்பொழுது பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப என்ன நடக்குது, அவரு ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே பேதுரு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, பேதுரு அந்த வாசித்தீங்கன்னா முதல்ல 22:54 வாசிங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் வாசிங்க. அதுக்கு முன்னாடி 2 வசனத்துக்கு முன்னாடி. பின்பு இயேசு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்தின் சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லறை பிடித்து புறப்பட்டு வருவது போல நீங்கள் பட்டய ஜன்னலையும் தடைகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் மூலமதை இருக்கிறீர்கள். ஓகே வேண்டாம். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் உமக்காக வாழ்விலும் சாவிலும் உங்களை பின்பற்றுவேன், உன்னை நான் தொடர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறாரு ஆண்டவர். பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. ஆனா அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ எனக்கு சேவை கூடுறது மாதிரி 3 தரம் மறுதளிப்பாயின்னு சொல்றாரு. அப்ப பேதுரு அவ்வளவு வைராக்கியமா சொல்றாரு, நான் உங்களுக்காக சாவுவேன், உன்னை பின்பற்றுவேன், உனக்கு கூட நான் மறிக்கிறதுக்கு தயாரா இருப்பேன், நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பேதுரு வாசிக்கலாம். அது எந்த வசனம் சிஸ்டர்? படிங்க. நானும் உங்களை காவலிலும் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறான். அவன் தன்னுடைய சுய சித்தத்துல, சுய ரைட்டியஸ்னஸ்ல, சுய தைரியத்துல சொல்றான். அப்படி ஐ கேன் டை ஃபார் யூ, ஐ கேன் டூ எனிதிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்றவன் தன்னுடைய சொந்த காரியத்துல பேசுறான், சுய ஸ்ட்ரென்த்ல பேசுறான். ஆனா அவன் ஃபெயில் ஆயிடுறான், இழந்து போயிடுறான். சொன்னதை அவனால காப்பாற்ற பண்ண முடியல. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்னன்னு. நாம வேணா பீலா விடலாம். பீலான்னா லோக்கல் லாங்குவேஜ்ல இஷ்டத்துக்கு நாம ஏதாவது சொல்லலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு, நம்மளுடைய வீக்னஸ் எவ்வளவு. நம்ம உண்மையிலேயே இயலாதவர்கள். நம்ம ஒரு செகண்ட், ஒரு இமைப்பொழுதுல நம்மளுடைய எல்லாத்தையும் முடிச்சிடுவார். பேசிட்டே இருக்கிறாங்க, வாய் போனது, நடக்க முடியல, மயக்கம் கிரீனஸ், ஸ்ட்ரோக்குங்கிறாங்க. எவ்வளோ பெரிய அவன் பெருசா ஒரு அவருக்கு முன்னாடி பெரிய இது பண்ணவங்க எல்லாம் வித்தின் செகண்ட் பிகம் நோ மோர். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம எவ்வளவு திடனற்றவர்கள், எவ்வளவு பலனற்றவர்கள்,
எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பது எல்லாம் ஆண்டவர் ஒரு மட்டும் தான் தெரியும். அப்போ ஆண்டவரோட இருந்த இயேசுவோட இருந்த பேதுரு அவ்வளவு தைரியமா அப்படி சொல்றாரு, ஐ கேன் டூ ஃபார் யூ, ஐ கேன் டை, எல்லாம் செய்யறேன், சாவிலும் வாழ்விலும் உன்னை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. கடைசியில ஃபெயில் ஆயிடும், டோட்டல் ஃபெயிலியர். ஆமா, அப்ப பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். 54 தொடர்ந்து வாசிச்சிடலாம். இல்ல 54 வாசிங்க சிஸ்டர். 54 லூக்கா 22. பாத்தீங்கன்னா குளிர் காஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. கடைசியில எங்க போய் அவங்களோட சேர்ந்து ஆண்டவர் அடிபடுறதுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இவங்க குளிர் காய்ச்சிட்டு உட்காந்துருக்காரு. அறியேனுங்கிறாரு. அடுத்த வாரம் ஒண்ணுமே தெரியாது, அப்புறம் சத்தியம் பண்ணவும் சவிக்கவும் தொடங்கிட்டான்னு சொல்லி நாம வாசிக்கிறோம். அப்படியாப்பட்ட பேதுருக்கு அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்துல ஒரு போராட்டம் வந்துச்சு. நாம எந்த மூலை, நாம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத நாம இன்றைக்கு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஸோ நம்ம ஃபெய்த், அப்படி விசுவாசம் வந்து அப்படியாப்பட்ட ஒரு காரியமா நமக்கு இருக்கணும். இதுதான் வந்து பேதுருடைய வாழ்க்கை நடந்தது. கடைசியா கூட நம்ம வாசித்து முடிப்போம். யோவான் 11:21 சில காரியத்தை நாம தியானித்து முடிக்கலாம். யோவான் 11. இதோட இந்த வசனங்களை மட்டும் தியானித்து நாம முடிச்சிடலாம். இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த உங்களுக்கு தெரியும், முதல் வசனங்களை பார்த்தீங்கன்னாக்கா லாசர் யாரு, மார்த்தாள் மரியாள் யாருங்கிறத நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா மார்த்தாள் வர்றா. அப்ப மார்த்தாளுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படி அப்படிங்கறத மாத்திரம் நம்ம தியானிப்போம். மார்த்தாளுக்குள்ள 3 விதமான விசுவாசம் இருந்திருக்கு. 3 kinds of faith மார்த்தாள் has. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து மார்த்தாளுக்குள்ள இருந்தது வந்து மார்த்தா ஃபெய்த் வாஸ் லிமிட்டட். அவளுடைய ஃபெய்த் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த லிமிட்டட் ஒரு அளவுக்குள்ள இருந்துச்சு. அவருடைய ஃபெய்த் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவருடைய ஃபெய்த் இருந்துச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். அவ என்ன சொல்றா, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படின்னா, ஆண்டவர் வந்து அவனுடைய சிக்குலேருந்து அவனை விடுதலை கொடுக்க முடியுங்கிறத மார்த்தா விசுவாசிக்கிறா. ஆனா இறந்துட்டான்னா அந்த இறந்தவரை உயிர்ப்பிக்க முடியும் ஆண்டவரால அப்படிங்கிற அந்த விசுவாசம் மார்த்தாளுக்குள்ள இல்லை, இல்லைங்களா? என்ன இருக்கிறீங்களா, தூங்கிட்டு இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். மார்த்தாளுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன, எப்படி? இல்ல, அவ என்ன சொல்றா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா மறித்திருக்க மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆண்டவர் அவ விசுவாசம் எப்படி எந்த அளவுல இருக்கு பாருங்க. கொஞ்சம் தான் அவருடைய விசுவாசம் வந்து ஆண்டவர் வந்து சிக்கல இருந்து குணப்படுத்த முடியும், விடுதலை கொடுத்திருப்பாரு நீங்க இருந்தீங்கன்னா. ஆனா ஆண்டவர் வந்து அதை முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண்டவர் பர்பஸ்லி டிலேட் ஹிஸ் கமிங். அவர் வந்து வேணுக்குன்னு ஆண்டவர்கிட்ட போய் இது மாதிரி சகோதரன் லாசர் வந்து நீங்க ரொம்ப சிநேகிக்கக்கூடிய லாசர் வந்து சிக்கா இருக்கிறாரு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னும் 2 நாள் அங்க தங்குறாரு. தங்கி அவர் வந்து பர்பஸா டிலே பண்ணி அவர் இறந்துட்டான் அந்த நியூஸ் அதுவும் அவருக்கு தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவன் நித்திரை அடைஞ்சிருக்கான், நான் வாங்க எழுப்ப போலாம், அவன் தூங்குனா எழுந்துடுவானே அப்படின்னு அவங்க கூட இருந்த அப்போஸ்தலர்கள்லாம் சொல்றாங்க. இல்ல அவன் மறிச்சுட்டான், மறிச்சவன தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா மறிச்சு 4 நாள் ஆகி அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரிஞ்சு வர்றாரு. அப்ப வார்த்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் வந்து ஒரு குறைவு விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்கு. சிக்கலேருந்து வியாதி படுக்கையிலேருந்து அவனை மாற்ற முடியும், ஆனா மரணத்திலிருந்து அவனை எழும்ப பண்ண முடியாதுங்கிற அந்த அவிசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. அந்த லிட்டில் ஃபெய்த் அவளுக்குள்ள இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா அவளுக்குள்ள இருந்தது ஃபண்டமெண்டல் ஃபெய்த். அடுத்த புத்தகங்கள் வாசிக்கலாம்.
தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவரை நோக்கி சகோதரன் வீட்டெடுத்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், வீட்டெடுத்த தனக்கும் கடைசி நாளிலே அவனும் ஆமென். போற சிஸ்டர் உயிர்த்தெழும் அவன் வந்து உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொல்றாரு. அப்ப கூட மார்த்தாள் வந்து உயிர்த்தெழுந்த நாள்ல வந்து எல்லாரும் உயிர்த்தெழுந்திருப்பான்னு எனக்கு தெரியும். ஐ நோ, அது ஃபண்டமெண்டல் ஃபெய்த். அது வந்து ஒரு ரிலீஜியஸ் ஃபெய்த். நான் எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்தெழுந்த போறோங்கிற அந்த ஃபெய்த்ல இருக்கிறான். ஆனா இப்ப ஆண்டவர் அவனை எழுப்பக்கூடிய வல்லமை பெற்றவருங்கிற அந்த விசுவாசம் அவளுக்கு இல்லை. சி ஹாஸ் எ ஃபண்டமெண்டல் ஃபெய்த். ஒரு அடிப்படையான ஒரு விசுவாசம் தான் இருந்துச்சு. கொஞ்சம் விசுவாசம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு விசுவாசம் மார்த்தாளுக்குள்ள இருந்துச்சு. கடைசியா வாசிக்கலாம். இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரே he is the life and resurrection. நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படிங்கிறாரு. அதுதான் அப்ப அவளுக்குள்ள அந்த விசுவாசம் வருது. உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்றே. 35 வயசு வாசிங்க. 35 மாதம். கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு ஏன் கண்ணீர் விட்டாரு? he loves Lazarus more இல்லைங்களா? ரொம்ப சிநேகிச்சாரு. ஏன் இயேசு கண்ணீர் விட்டாரு? இயேசு ஏன் கண்ணீர் விட்டாருன்னா, இல்ல அவங்க ஆண்டவர் லாசரை நேசித்தது உண்மை. அவங்கள எல்லாம் ரொம்ப நேசித்தாரு. அவங்க இந்த மார்த்தாள் மரியாதை ஆண்டவர் நிறைய பணிவிடை செய்தாங்க, அதெல்லாம் உண்மை. அங்க வந்தது உண்மை. அவர் எல்லாம் ஆண்டவர் வந்து why he weeping? ஏன் அவர் ஆண்டவர் அழுவணும்? he is a god. ஏன் அவர் அழுவணும்? அவரால் ஒரு செகண்ட்ல ஆண்டவர் லாசரை எழுப்புறாரு. அவர் எழுப்புறாரு. ஏன் அவர் அழுவணும்? he was weeping for the unbelief of Martha and Maria. அங்க இருந்த அவ்விசுவாசம், அவளுக்குள்ள இருந்த அவ்விசுவாசத்தை பார்த்தா ஆண்டவர் அழுவுறார் அந்த இடத்துல அப்படின்னு வேதத்தின் அடிப்படையில விசுவாசிக்கிறேன். அதனால ஆண்டவர் அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுகிறார். அவருடைய அவிசுவாசத்தை கண்டு கண்ணீர் விட்டு அழுகிறார். அவருக்குள்ள கொஞ்சம் ஃபெய்த்து, அதுக்கப்புறம் அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபெய்த்து தான் அவருக்குள்ள இருக்குது. அப்படின்னா கல்லை புரட்டி போடுங்க. நான் இப்போ வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. கல்லை, அவிசுவாசமான கல்லை புரட்டி போடுங்கள் அப்படிங்கிறாரு. அந்த கல்லை புரட்டி போடுனா என்ன? அந்த கல்லாகி அந்த அந்த ஸ்டோன், அவிசுவாசமாகி அந்த ஸ்டோனை புரட்டி போட சொல்றாரு. அப்பையும் பாருங்க, அப்ப கூட அவளுக்கு விசுவாசம் இல்லை. ஆண்டவர் கல்லை புரட்டி போடுங்க, அவிசுவாசத்தை புரட்டி போட்டு சொல்லிட்டு அப்ப கூட அவளுக்கு அந்த உயிர் தேடப்படாதுங்கிற அந்த விசுவாசம் அப்பயும் 4 நாள் ஆச்சு அப்படிங்கிறான். அப்பதான் விசுவாசத்தா தேவனுடைய மகிமை காண்பாய் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் he thought to teach the faith. அவருக்குள்ள விசுவாசத்தை அவரு ஊற்றாரு. விசுவாசத்தால் தேவனுடைய மகிமைக்கு அப்ப he started believe. மார்த்தா வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறான். அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்குது. glorifies the God. வாசிக்கலாம். ஆமென். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசமானார்கள். அதுக்கு முன்னாடி மார்த்தா வந்து விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் வந்து அவர் எழுப்பினார். ஒரே வார்த்தையில ஆண்டவர் வந்து கமாண்ட் பண்றாரு, லாசரு வெளில வான்னு சொல்லி லாசரு வெளில வர்றாரு. அப்புறம் ஆண்டவரை அவர் மார்த்தா மகிமைப்படுத்த ஆரம்பிச்சார். எப்ப அவ வந்து கண்டு விசுவாசிக்கல, அவருக்குள்ள விசுவாசம் ஊற்றப்பட்டுச்சு. அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் வழியா ஆண்டவர் அந்த விசுவாசத்தை மார்த்தாளுக்குள்ள ஊத்துறோட அவ விசுவாசிக்கிறான். தென் he glorifies the Lord. அவருக்குள்ள ஒரு அன்லிமிட்டட் விசுவாசம் வந்துருச்சு. அன்லிமிட்டட் ஃபெய்த். ஃபர்ஸ்ட் she has a limited faith. அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபண்டமெண்டல் ஃபெய்த். ஃபைனலி she got unlimited faith. அதுக்கப்புறம் மார்த்தாளுக்குள்ள ஒரு அன்லிமிட்டட் ஃபெய்த் வந்துச்சு. அளவுக்கு அதிகமாக அப்படின்னா அன்லிமிட்டட் மீல்ஸ் கேட்கணும்ல,
அது மாதிரி அன்லிமிட்டட் ஃபெய்த் மோத்தாளுக்குள்ள கடந்து வந்துடுச்சு. கடைசியா நாம அந்த 11வது அதிகாரத்துக்கு நம்ம வாசித்த எபிரேயர் 11க்கு வருவோம். அந்த ஆண்டவர் அந்த பழைய அந்த 11வது அதிகாரத்துல நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த அதை மட்டும் நாம முடிச்சிடலாம். அந்த 11வது அதிகாரத்து 32ல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த இதெல்லாம் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் வரும். நீங்க வீட்டுல போய் வாசிங்க, இதை தியானிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்மளை நாம சோதித்து பார்ப்போம், நம்ம நாமே அறிந்து பார்ப்போம். மணி 12 போகுது. சாரி ஃபார் த டிலே. கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 13 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:5 வாசித்து முடிக்கலாம். ஆமென். நீங்களே அறிஞ்சு பாருங்க, உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு நீங்களே சோதித்து பாருங்க. உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், நான் ஒன்றும் யாருக்கும் சொல்ல முடியாது. நமக்குள்ள இருக்க விசுவாசம் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கு அப்படின்னு நம்மளை நாமே அறிந்து பார்ப்போம், நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த புதிய வருடத்திலும் நமக்கு அந்த விசுவாசத்தை நம்ம ஆண்டவர் துவக்குறவரும் விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவரும் ஆகிய தேவன் சொல்றாரு. அவர் தான் he is the starter and finisher. he is the அவர் தான் துவக்கிறவரும் முடிக்கிறவரும். அந்த விசுவாசத்தை துவக்கிறவர் ஆண்டவர், அதை முடிக்கிறவரும் ஆண்டவர். அவர் கையில நம்ம ஒப்பு கொடுப்போம், விசுவாசத்தை நாம பெருக்கிக் கொள்வோம். இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அந்த ஹால் ஆஃப் ஃபெய்த்னு சொல்றாங்க. அந்த 32 11 வாசித்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால்ல உள்ள ஃபுல்லா விசுவாச வீரர்களுடைய அந்த பட்டியல் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் தியானிச்சு நாம அந்த விசுவாசத்துல நாம கடந்து போவோம். இந்த புதிய வருடத்துக்குள்ளாக நாம நடத்தி செல்லும்படியாக நம்மளை தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துவார்.